ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சோகனூரில் தலித் இளைஞர்கள் இருவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து அகில இந்திய தேசிய மாணவர் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் நரேஷ் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அரக்கோணம் அடுத்த சோகனூர் மற்றும் செம்பேடு காலனி கிராமத்தில் குடிபோதையில் இருதரப்பினரும் மோதிக்கொண்டதாக வந்த செய்திகள் தவறானது என்றும் இது திட்டமிட்டு செய்த படுகொலை என்றும் கூறினார். இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்றும் நரேஷ் கேட்டுக்கொண்டார். அவர்கள் இருவரும் நல்ல ஒரு இளைஞர்கள், தன் குடும்பம் உண்டு வேலை உண்டு என்று இருப்பவர்கள். இதை தவறான ஒரு பிரச்சாரத்தை செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது என்னவென்றால், குடித்துவிட்டு மோதி கொண்டார்கள், இருவரும் மாற்றி மாற்றி அடித்து கொண்டார்கள். இது மாதிரி தவறான சம்பவங்களை செய்தித்தாள்களில் பரவி வருகின்றது. இதை வன்மையாக அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் கண்டிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட அயப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் இளம்பெண் சிறுவர்கள் உட்பட 7 பேர் டெங்கு காய்ச்சல் அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். தற்போது 6 பேர் குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் 13 வயது சிறுவன் மட்டும் போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான். இதனிடையே கடந்த 2 வாரங்களில் அடுத்தடுத்து 7 சிறுவர் சிறுமியருக்கு டெங்கு அறிகுறி தென்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அரசு உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அடுத்த பொட்டுலுப்பட்டி கிராமத்தில் கிராம தங்கள் திட்டம் நடைபெற்றது. இதில் மதுரை வேளாண்மை கல்லூரி மாணவிகள் ரேணு தர்ஷினி, ரோஷினி வர்மா, சாரதி, சத்யா, சோபிகா, சிவலட்சுமி ஆகியோர்கள் ஒன்றிணைந்து கிராமத்தில் உள்ள மக்களை நேரடியாக சந்தித்து விவசாய பணிகள் குறித்து கேட்டறிந்தனர். அதனைத் தொடர்ந்து நெற்பயிர்களில் ஏற்படும் நோயை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள், அதற்கு எந்தெந்த பூச்சி மருந்து தெளிப்பது உள்ளிட்டவைகள் குறித்து விவசாயிகளுக்கு மாணவிகள் விளக்கம் அளித்தனர். மேலும் பஞ்சகாவியமான பசுஞ்சாணம், கோமியம், பசுநெய், பசுந்தயிர், வெள்ளம், இளநீர் ஆகியவற்றை பயிர்களில் தெளித்து பல்வேறு நோய்களை கட்டுப்படுத்துவது குறித்து செயல் விளக்க பயிற்சியும் வழங்கினர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 130வது பிறந்தநாள் விழாவையொட்டி விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீழ்மாம்பட்டு கிராமத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுமக்கள் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம், எழுதுகோல் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. பின்னர் பொதுமக்களுக்கு கிராம இளைஞர்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கிராம இளைஞர்கள் ஜெய், மோகன், துரைசாமி, புருஷோத்தமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை வியாசர்பாடி கல்யாணபுரம் 6வது தெருவை சேர்ந்த நாகப்பன், ராஜகலா தம்பதியினரின் மூத்த மகன் சூர்யா என்கிற லாரா கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருநங்கையாக மாறியதாக கூறப்படுகிறது. இவர் அடிக்கடி குடித்துவிட்டு தான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் கூறி வந்துள்ளார். இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டிலிருந்த மண்ணெண்ணெயை எடுத்து தனது உடலில் ஊற்றிக்கொண்டு லாரா தீ வைத்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. லாராவின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த லாரா இன்று அதிகாலை 3 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வியாசர்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலம் பெரிய தெருவை சேர்ந்த வரதன் என்ற முதியவரின் மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் அவர் தனிமையில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இவருக்கு வாரிசுகள் இல்லாத நிலையில் வளர்ப்பு மகன் சொத்து தொடர்பாக அடிக்கடி வரதனிடம் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்த முதியவர் வரதனை மர்ம நபர்கள் சிலர் கழுத்தை அறுத்து கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தக்கோலம் காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர்.
சென்னை புளியந்தோப்பு அடுத்த குருசாமி நகர் பகுதியைச் சேர்ந்த சுப்ரியா என்பவருக்கு 10 வயதில் ஒரு மகனும் 7 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். சுப்ரியாவின் கணவர் ரூபனின் அண்ணன் ரமேஷ் என்பவர் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் செங்குன்றம் காவாங்கரை பகுதியில் வைத்து கொலை செய்யப்பட்டார். இந்த கொலையில் சுப்ரியாவிற்கு தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரூபனின் சகோதரர்கள் சுதாகர், பிரேம்குமார் மற்றும் ராம்குமார் உள்ளிட்ட 6 பேர் கொண்ட கும்பல் பழிக்கு பழியாக சுப்ரியாவை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பேசன் பிரிட்ஜ் காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அதிமுக இளைஞர் அணி மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பில் நீர்மோர் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, இளநீர், ஆரஞ்சு உள்ளிட்டவைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 130வது பிறந்த நாளை முன்னிட்டு மன்னார்குடி நடேசன் தெருவில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். சாதாரண மக்களின் உயர்வுக்கு குரல் கொடுத்த தலைவர், இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவிலே போற்றப்படுகிற அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து பெருமைப்படுத்துவது என்பது இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் தற்போது கொரோனா 2வது அலை பரப்பி வரும் நிலையில் அதனை தடுக்க தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பேரூராட்சியில் பணிபுரியும் 30 துப்புரவு பணியாளர்கள் அனைவரும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும், ஒரு சில துப்புரவு பணியாளர்கள் 2வது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவும் கன்னிவாடி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது செவிலியர் அங்கு வந்த ஆசிரியர்களுக்கு மட்டும் தடுப்பு ஊசியை போட்டுவிட்டு துப்புரவு பணியாளர்களிடம் மருந்து தீர்ந்துவிட்டது என கூறியதால் தூய்மை பணியாளர்களுக்கும் செவிலியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. துப்புரவு பணிகளை செய்து வரும் இவர்களுக்கு பேரூராட்சி நிர்வாகமே முன்னுரிமை கொடுத்து தடுப்பூசி போடுவதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த துப்புரவு பணியாளருக்கு எங்களுக்கு முதற்கட்ட விதமாக எங்களுக்கு தான் போடணும். ஆனால் அவங்க கேட்டால் ஊசி இல்லை, யாரை கேட்டு வந்தீங்க அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோபால் சார் தான் வந்து நீங்கள் போட்டுக்கங்கன்னு சொன்னார். கேட்டால் அந்த ஊசி போடுற ஜெயா அப்படிங்கிற நரசாங்க என்ன சொல்கிறாங்க, அவருக்கு இதை தெரியாது, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, ஆடு மாடு மாதிரி உள்ளே நுழையிறீங்க அப்படிங்கிற மாதிரி அனாவசியமாக எங்களை பேசுகிறாங்க.